ஈழத்தாயக விடுதலை போராட்டத்தில் ஆயுதமேந்திய அந்த வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தில் ஒரு அமைதி பூவாக பூத்தவன் எங்கள் அண்ணன் திலீபன் அவர்கள். உறங்கி கிடந்த விடுதலை உணர்வை தன் உயிரை கொடுத்து உசுப்பிய புரட்சியாளன். 12 நாட்கள் பட்டினி கிடந்து சாவை தழுவி சர்வதேச சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கிய ஒரு மாபெரும் வீரன். அந்த மகத்தான வீரனுடைய நினைவு நாள் இன்று. அவர் எந்த நோக்கத்திற்காக தனது இன்னுயிரை தந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை வழி வழியே வந்த வீர தமிழ் பிள்ளைகள் உறுதியாக நின்று போராடுவோம் என்கிற உறுதியேற்கிற நாளாக இந்த நாளை பார்க்கிறோம். அந்த மகத்தான வீரனுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு நடந்த இனப்படுகொலை பற்றி பேசிய வைகோ அவர்களை சில சிங்களர்கள் தாக்க முயன்றிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இது ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். அது நான் ஐநாவுக்கு போயிருக்கும்போது கூட என்னை சுற்றி அவர்கள் படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது நம்மளுக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு செயலை அவங்க அப்படி செய்வாங்க. இப்போ அண்ணன் வைகோ அவர்கள் பேசுனது அதுக்கு எதிர்கருத்தை அவங்க பேசணுமே ஒழிய அப்படி அநாகரிகமாக குறுக்க மறித்து ஒரு தாக்க முற்படுவது போல் செயலில் ஈடுபடுவது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் இப்போ இதில் என்ன, இந்த சர்வதேச சமூகம் ஐநா மன்றம்லாம் என்ன பார்க்கணுன்னா, ஒரு தலைவர் இப்படி பாதிப்புக்கு ஆளாகிருக்காங்க மக்கள்னு பேசுனதையே தடுத்து தாக்க வர்றாங்கன்னா, அப்போ சொந்த நாட்டுக்குள்ளே என் அப்பாவி மக்களை எந்த அளவுக்கு தாக்கியிருப்பாங்க, எவ்வளவு சித்திரவதையில் செஞ்சுருப்பாங்க, கொடுமையில் செஞ்சுருப்பாங்கிறது இதை விடலாம் வேறு சான்று கிடையாது. உலகம் உத்து பார்த்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோ பெரிய ஊடகங்கள் இருக்குது, அத்தனை பெரிய மனிதர்கள் இருக்கிற இடத்துலே நீங்கள் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறும்போது, அப்போ அந்த மண்ணுக்குள்ளே அவ்வளோ அதிகார வலிமையில் இருக்கிற போது ஆயுதமற்ற நிலையில் நிற்கிற மக்களை நீங்கள் என்ன பாடுபடுத்தியிருப்பீங்க? இதுவே ஒரு சான்று. அந்த செயல் ரொம்ப தவறானது. இதிலிருந்து சிங்கள பேரினவாத அரசினுடைய அணுகுமுறையை சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள முடியும். சார், அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நான் ஜெயலலிதா ரூமில் போய் யாரும் பார்க்கல அப்படின்னு அது சொன்னார். இன்னைக்கு காலையில் அமைச்சர் செல்வராஜன் சொல்லியிருக்காரு, நாங்கள் எல்லாம் அவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு. அமைச்சருக்குள்ளேயே முரணுக்கு முரணாக பேசுறது எப்படி சரிங்க பார்க்குறீங்க? இது மக்களை ஏமாற்றம் செய்யலாது. ஆமாம், ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியுது. இதில் என்னென்னா, இது ஒரு வேதனையோடு ஒரு வேடிக்கையாக இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் பேசுகிறது. அன்னைக்கு நல்லா இட்லி சாப்பிட்டாங்க, வேண்டியதை விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, அம்மா தொலைக்காட்சி பார்க்குறாங்க, எங்களுக்கு இனிப்பு கொடுத்தாங்க, இதெல்லாம் பேசுனாங்க. இப்போ யாருமே பார்க்கலைங்கிறாங்க. அப்போ ஆளுநர் வரைக்கும் போய் சொன்னதாக தானே சொல்கிறாங்க. ஆளுநர் வரும்போது கையை உயர்த்தி காட்டினாங்கன்றாங்க, இல்லை ஒருத்தர் நினைவு இல்லாமல் இருந்தாங்கங்கிறாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது பார்ப்போம் என்ன செய்யுது. இந்த நவோதயா பள்ளிகளில் அந்தந்த மாநில மொழி பாடங்களை முதன்மையாக வைக்கப்படும். தமிழகத்தில் விரைவில் நவோதயா பள்ளிகள் தொடங்கப்படும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ விடுதலை பெற்று 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மத்திய அரசு பள்ளிகளை திறந்து எங்களை படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தோணலை. படிக்காத ஒருத்தர் படிக்க வச்சு தான் இவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு. அதில் தான் இன்றைக்கி இருக்கிற எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அம்மா தமிழிசைங்க, அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் அவங்க. இப்போ இந்த நவோதயா பள்ளிகள் ஏன் கொண்டு வர்றாங்கன்னு நமக்கு அறியாதில்லை. அவங்க நேரடியாக இந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வர முடியல. அதனால் மத்திய அரசு பள்ளிகளை கொண்டு வரும்போது அதில் கட்டாயமாக அது இருக்கும். இப்போ நம்ம இப்படி பார்ப்போமே, நவோதயா பள்ளிகளால் கல்வியின் தரம் கூடுனா, அதிக பள்ளிக்கூடம் இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். அது கல்வியின் தரத்தில் 30வது இடத்துல இருக்குது, கடைசியில் இருக்குது. அது இல்லாத தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது, அது இல்லாத கேரளா 1வது இடத்துல இருக்குது. அப்புறம் இதனால தரம் கூடியிருங்கிறது நம்ம எப்படியே இருக்கிறது. நீங்கள் வேணால் பாருங்கள், மாநில மொழிக்கு, நம்ம தாய்மொழிக்கு எந்த அளவுக்கு, நமது பாடத்திற்கு, நமது இன வரலாறு இருக்குது, எந்த அளவுக்கு முன்னுரிமை இருக்க போதுன்னு நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அது ஒன்றுமே இல்லைன்னு அன்னைக்கு போராட்டத்தான் போகிறோம். அதையும் அவங்க காதல் வாங்க போகிறது இல்லை. ஜெயலலிதா மரணம் சொந்தமாக சிபிஐ விசாரணை முக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. அதான் இவங்க போடுற விசாரணை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும்ல. ஒரு தலையிடற்ற ஒரு நேர்மையான விசாரணை இருக்கும்போது, ஏன்னா வெளிநாட்டு மருத்துவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ இதே அப்போலோ உரிமை இருக்கார் பாருங்க, தலைமை மருத்துவர், அவர் என்ன சொன்னார்,
முழுக்க குணமாயிட்டாங்க, அவங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாம் சொன்னாரா இல்லையா? முழுக்க குணமாயிட்டாங்க. நான் கூட கேட்டேன், ஒரு நோயாளி கையிலேயே எப்போ வீட்டுக்கு போகிறதுங்கிறத விட்ட முறை மருத்துவமனை இதுதான்ட்டு. நீங்கள் நல்லா குணமாயிட்டீங்க வீட்டுக்கு போங்கன்னு மருத்துவர் தானே சொல்லணும். அப்படி வந்து அவர் முதன்மை மருத்துவர் வந்து அவர் சொன்னார், பேச்சு இது இன்னும் காணொலியெல்லாம் இருக்கு எல்லாம். அவங்க முழுக்க குணமாயிட்டாங்க, அவங்க எப்போ வேணாலும் அவங்க நினச்சா வீட்டுக்கு போகலான்னாரு. அப்புறம் எப்படி 5 நாளில் இறந்தாங்க? எல்லாமே ஏதோ ஒன்று, எல்லாமே பொய் பேசியிருக்கிறாங்க. அவர் ரிச்சர்ட் பீலே வந்து முழுக்க குணமாயிட்டாங்க, சிங்கப்பூரில் வந்த மருத்துவரை எல்லாம் குணமாயிட்டாங்கன்னு. இப்போ அவங்களெல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்குல்ல. என்னையா நீங்கள்லாம் பார்த்தோம், நீங்கள் இது பண்ணீங்க, அவங்க கூட இருந்த ஒருத்தருமே பார்க்கலைங்கிறாங்க. எதையா உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு தெரியணும்ல. அது சாதாரண ஒரு குடிமகனுடைய மரணத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையே தெரியணும், அது தெரியணும் மக்களுக்கு. ஆனால் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து பல பேரால் நேசிக்கப்பட்ட ஒரு இவ்வளவு பெரிய இயக்கத்தினுடைய தலைவிக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாமல் மூடி மறைக்கிறது என்பதை எப்படி ஏற்கிறது? இவங்க ஒரு தடவை சொல்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குன்றாங்க, இல்லை உள்ள கேமராவே கிடையாதுன்றாங்க. அப்போ இது வந்து தம்பி இருக்குதுன்னா அது எவ்வளவோ விமர்சனங்களுக்கு ஆளாச்சு. மரணத்திலிருந்து பல கேள்விகள் எழுந்தது, நானே கூட பல கேள்விகளை எழுப்பியிருக்கேன். அப்போவே வெளியிட்டு போயிட வேண்டியதானே? அது என்ன அவ்வளவு என்ன உலக ராணுவ ரகசியம்? அது ஒன்றும் இல்லையே. எம்ஜிஆர் கூட அப்போலோவில் அது இங்கே இருக்கும்போதோ இல்லை அமெரிக்காவில் புருக்லினில் போய் எடுக்கும்போதோ அவர் நலிவுற்ற நிலையில் அவர் தொப்பி இல்லாமல் கண்ணாடி அவரை எடுத்து படம் எடுத்து வெளியிட்டாங்க. அது வெளியிட்டுட்டா பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியாதா? அம்மா நோயாளியாக இருந்தாங்க, உடல் மெலிஞ்சிருந்துருப்பாங்க, முடிக்கு மை தடவி இருக்க மாட்டாங்க, அதனால அதெல்லாம் தெரியாத முட்டாள் கூட்டம். அது பார்த்து தெரிஞ்சும்ல, சரிப்பா அவங்க உடம்பு முடியாமல் இருந்தவங்க மெலிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா சந்தேகம் தீர்ந்து போயிரும்ல. தமிழகத்தில் எந்த நீதி விசாரணை வைக்கணும்? ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே நீதி விசாரணை வைக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் அரசு சொல்றதை கேட்பாங்க. இது வரைக்கும் நீங்க, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன், பல விசாரணை, பல கமிஷன்கள், ஏதாவது ஒன்றும் நடந்திருக்குதா? இந்த அணு உலைக்கு அம்மையார் ஜெயலலிதா ஒரு அது பாதுகாப்பானதா இல்லையான்னு ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு குழுவை போட்டாங்க, ஆய்வு செய்ய. அந்த குழு வந்து என்ன கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இது வந்து பல காலங்கள், அதுக்கு தான் இந்த கமிஷன், இந்த விசாரணைலாம் ஒரு கண் துடைப்புங்கிறாங்க. அப்போ இந்த விசாரணை வந்து ஒரு முறையாக இருக்காதுன்றீங்களா? சத்தியமாக இருக்காதுல்ல. அவங்கெல்லாம் தம்பி இப்போ ஒரு கூட்டம் சேர்ந்துட்டாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து சசிகலா குடும்பத்தை தூர வைக்கணும், அது மத்திய அரசினுடைய உத்தரவு. அது தவிர கட்சியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்போ வந்து சசிகலா குடும்பத்தை ஒரு கொலைகார குடும்பம், அது கொள்ளக்கார குடும்பம், இவங்கெல்லாம் புனிதர்கள். யாரும் ₹1 வந்து சம்பளத்தை மீறி வாங்கலை. அவ்வளவு நேர்மையான அமைச்சர்கள். இந்த அமைச்சர்கள்லாம் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் இந்த நாட்டை கொள்ளையடிச்சிருச்சு. இவங்களுக்கெல்லாம் எந்த தொடர்பும் இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுக்காம யாராவது வென்றீங்களா? அதுவே காய்வைக்கத்தனம் தானே, அதுவே குற்றம் தானே. அதை விட ஜனநாயக துரோகம் இருக்கா? அப்புறம் யாருக்கு பேச நேர்மை இருக்குது? ஏதோ சசிகலாவும் அந்த குடும்பம் மட்டும்தான் இத்தனை ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அவ்வளவு திருடிடுச்சு அப்படிங்கிறது எப்படி எவ்வளோ பெரியது? அப்போ சேகர் ரெட்டிக்கும் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கு இருக்கிற தொடர்பு என்ன? அதை யாருமே பேச மாட்டுறாங்க. இருக்கா இல்லையா? இதெல்லாம் கூட தெரியாமே நாங்கள் இருக்கிறோம். யோகாவின் மூலம் இந்துத்துவ திணிக்க பார்க்கணும் தமிழக தலைவர்கள். அதை தடுக்கிறது எப்படி தடுப்பீங்க? முதல்ல தம்பி ஒன்று விளங்கிக்கணும், யோகாங்கிறது என்ன? யோகாவினுடைய மூலம் இது. எங்கள் முன்னோர்கள், எங்கள் திருமூலர்கள், எங்கள் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் கொண்டு வந்த ஓகக்கலை தான் யோகம். அது மாறுது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பேண்ட்டுங்கிறீங்க தம்பி, நான் முழுக்கால் சட்டைங்கிறேன், வேற பேரை வச்சுக்கிறேன். நீங்கள் கம்ப்யூட்டருங்கிறேன், நான் கணிப்பொறிங்கிறேன். அதுபோல் என்னுடைய ஓகக்கலை தான் அது வருது. இதுக்குள்ள மதம் எங்கே வருது? அது மனதுக்கும் உடலுக்கும் உறுதி தரக்கூடிய, ஒரு நலத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி. எங்கள் முன்னோர்கள் வகுத்து அதை கண்டுபிடிச்சது. சமஸ்கிருத பெயரில் நீங்கள் வந்து சிரசாசனம், வஜ்ராஜனம்னு பேர் வைக்கிறீங்களே ஒழிய எல்லாத்துக்குமே தமிழில் அந்த நிலைகளுக்கு பேர் இருக்குது, தூய தமிழில் பேர் இருக்குது. இப்போ எங்கள் ஐயா ஆசன ஆண்டியப்பனை விடவா நீங்கள் ராம்தேவ் பாபா செஞ்சிட போகிறாரு, இல்லை ரவிசங்கர் அல்லது நித்யன் செஞ்சிட போகிறாரு? அவர் ஆசன ஆண்டியப்பனுடைய ஆசனம்னு வச்சு இதே யோகத்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு. பார்த்தீங்க நீங்கள் சன் தொலைக்காட்சியில் காலையில் அதிகாலையில் செஞ்சு கொடுப்பாரு. அது என்னோட கலை. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள எப்படி மத அடையாளம் வருது? எப்படி வருது? அதுக்குள்ள மதம் வருது. ஹெச் ராஜா போன்றவர்கள் வந்து தங்களோட இந்து மதத்துக்கான ஒரு கலை அப்படிதான் தம்பி சொல்லுவாங்க. திருக்குறளை இந்து மத நூல்னு சொல்லும்போது, திருக்குறள் இருக்கும்போது எங்க திருவள்ளுவர் இருக்கும்போது இந்து எங்க இருந்துச்சு? முருகன் சிவனே இந்துவானா பதில் பேச மாட்டீங்க? முருகன் சிவனும் இந்து மத கடவுளா? இந்துவா? இந்து மதம்ங்கிறது ஒரு வரலாற்று ஆய்வுக்கு, ஒரு விவாதத்துக்கு வாங்க, யாராவது என்னோட வாங்க, இல்லை பொதுவான விவாதத்தை வைங்க, நான் வரேன். இந்துங்கிற மதம் எப்போ வந்துச்சு? சொல்லு, யாருக்கு பயன்படுத்தினது? சொல்லுங்க, யார் பயன்படுத்தினது? வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி நான் யார் இங்கே? அதான பேச்சுங்க. அப்போ சும்மா போட்டு அது ஏங்க இது அவன் இது நான் எங்கள் மதத்துக்கு சொந்தக்காரன், நான் சொல்கிறேன் எங்கள் மதத்துக்கு சைவ மதத்துக்கு சொந்தக்காரது, தமிழனுக்கு சொந்தக்காரன்னா நாங்கள் 2 பேரும், நானும் சொல்கிறேன். வாங்க உட்காந்து பேசுவோம், எப்படி வந்துச்சு அப்படின்னு பேசுவோம்.
நான் தான் கூப்பிடல, பொதுவாக தொலைக்காட்சியிலே ஒரு விவாதத்தை வைங்கள, நீங்களாம் எல்லாரும் தான் எல்லாமே ஒன்றுதுன்னா நான் விட்டுட்டு கை கட்டிட்டு நிற்கணுமா? எப்படி? எது ஒன்றுது? தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்களா இருக்கட்டும், திருமோன காந்தி ஒரு அணியில செயல்படாததான் அந்த அரசாங்கங்களுக்கு ஒரு அழுத்தம் தர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி கிடையாது. இப்ப வாய்ப்பு இருக்க ஒரு அணியில நீங்க சேர்ந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு. செயல்படக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு தத்துவ நம்ம இப்படி செயல்படணும்னு நினைப்பாங்க, நாங்கள் இப்படி செயல்படணும்னு நினைப்போம். அதில் வரும். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன ஒன்றா குவியணுங்கிறது. இப்போ நான் இருக்கேன், இப்போ எங்கள் தலைவரே இருக்கார் பிரபாகரன், அவருக்கு காலாட்படை இருந்துச்சு, வான்படை இருந்துச்சு, கடற்படை இருந்துச்சு, கரும்புளைப்படை இருந்துச்சு. எல்லா படையும் ஒரே இடத்துல குவிக்கிறவன் சிறந்த போராட்ட வீரனாவோ தலைவனாவோ இருக்க முடியாது. 10,000 பேர் இருந்தால் 500 பேர் இங்கே போங்க, 500 பேர் மறைஞ்சு தாக்குங்க, 500 பேர் காத்திருப்பில் இருங்க. அப்புறம் அப்படி தான் நம்ம செய்வோம். 500 பேர் காயம்படுற பிள்ளைகளுக்கு உதவுறதுக்கு இருங்க, 500 பேர் உணவு தயாரிங்க, 60 பேர் வெடிமருந்துகள் இப்போ இந்த கருவிகளை சேகரிங்க. இதுதான், இப்படி தான் பிரித்து செய்ய முடியும். நான் ஒரு கருத்துக்கு போராடுறேன், திருமுருகன் காந்தி அங்கே போராட்டும், எங்கள் அண்ணன் திருமாவளவன் இங்கிட்டு போராட்டும், எங்கள் ஐயா அன்புமணி இங்கிட்டு போராட்டும். ஆனால் நோக்கம் ஒன்றா இருக்கும்போது வெவ்வேறு தளங்களில் பல்வேறு போராட்டங்களாக செய்கிறது தப்பு இல்லை. ஆனால் இறுதியாக அது காலம்தான் தீர்மானிக்கணும். அவங்கக்கிட்ட கேளுங்க, ஏன் எங்களோட சேர்ந்து இயங்க முடியலன்ட்டு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, யாரோடும் சேர்ந்து இயங்குவோம். ஒத்த கருத்து இருக்கணும். நாங்கள் இந்த மண்ணில் சில தத்துவங்களை முன்வைக்கிறோம், அதை ஏற்புடையவர் யாரும் எங்களோட இணையும் போது எங்களுக்கு இணைஞ்சு பணி செய்கிறதுல ஒரு இடையூறும் இல்லை.